யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். One who is ignorant of the word of God is a candidate for deception. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். You have to hide the word of God in your heart so that you can live a holy life. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Those who meditate the word day and night, the Bible says they will have success. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வாத வாய்க்காலாக எப்பொழுதும் வைத்தருள்வாராக. கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட என்றைக்கும் இருக்கட்டும், வழி நடத்தட்டும். அந்த வழி நடத்துதலுக்கு விட்டு கொடுப்போம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய அழைப்பு, ஆண்டவருடைய நோக்கத்தை அறிந்து செயல்படுதல் என்ற காரியத்தை நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மோசேயினுடைய அழைப்பை குறித்து நான் நேற்றைய தினத்திலே உங்களோடு கூட பேசினேன். The call of Moses and the 5 excuses that Moses gave. மோசே சொன்ன 5 சாக்குபோக்குகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். ஆனால் அந்த 5 சாக்குபோக்குகளுக்கும் தேவன் ஏற்ற ஒரு பரிகாரத்தை கொடுத்தார். The Lord gave an answer to all those 5 problems. The struggle of identity, the struggle of intimacy, the struggle of intimidation, the struggle of inferiority, the struggle of inadequacy. நான் யார் என்ற ஒரு ஸ்ட்ரகிள். ஆண்டவரே நீர் யார்? என்னை அவர்கள் கேட்டால், யார் அனுப்பினது என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? மூன்றாவது, அவர்கள் நான் சொல்லுகிறதை நம்பாவிட்டால், if they don't believe me, intimidation, struggle. inadequacy, திக்குவாய் மந்தனாவு, என்னால் முடியாது, எனக்கு கெப்பாசிட்டி இல்லை, தகுதி இல்லை, எனக்கு அதற்கு வேண்டிய கிருபைகள் இல்லை. ஆண்டவர் தந்து ஆசீர்வதிப்பார். ஐந்தாவதாக இன்ஃபீரியாரிட்டி, வேறு யாரையாவது நீர் அனுப்பும். இல்லைப்பா, வேறு யாரையும் நான் அனுப்ப போவது இல்லை. யூ ஆர் த ஒன், நான் உன்னை அழைத்தேன். ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். ஐந்தாவது, அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோட பேசி அவன் வாயிலே வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். சரிப்பா, ஒரு அசிஸ்டண்ட்டை கொடுக்குறேன், சரியா? ஆனால் உனக்கு இருக்கிற அழைப்பு அது மாறாதது, நீ விட்டு கொடு என்று சொல்லி ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார். அங்கு கவனிங்க, 16ஆம் வசனம், யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனாலே நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். God's call for Moses was established. And then Moses goes, we know the rest is history. மீதியான சரித்திரத்தை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் மோசேயை பயன்படுத்தினார். உலகத்திலே இன்றைக்கு வரைக்கும், நான் சொல்கிறேன், இன்றைக்கு வரைக்கும், இந்த மோசேயின் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் 40 வருஷம் 40 years, கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர், 3 million பீப்புளை வழி நடத்தின எந்த ஒரு கிறிஸ்டியன் லீடரோ காட்ஸ் லீடரோ உலகத்தில் எழுப்பினதில்லை.
for 40 years, leading a group of 30 lakh people, 3 million people. அதற்கு க்ளோசஸ்டாக வரக்கூடிய ஒரு நபர் டாக்டர் பால் யாங்கி சோ. Recently he passed away at the age of 85 plus when he was running 86 years old. ஆண்டவருடைய கிருபையினால அவரை நான் பார்ப்பதற்கு, அவரோடு பேசுவதற்கு ஆண்டவர் எனக்கு தருணத்தை கொடுத்தார். கொரியாவில் சியோல் பட்டணத்தில் நானும் ஜிபிஎஸ் ராபின்சன் அண்ணனும் அவரை பார்த்து அவரோடு கூட ஒரு லஞ்ச் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணப்பட்டது. we spent close to 1.5 hours with him. Special time with this man of God. அவருடைய சபையில் 8 லட்சம் பேர், அதாவது மோசேக்கு அடுத்து பல 10 ஆண்டு காலம் பல லட்சம் பேரை வழிநடத்தின நெக்ஸ்ட் க்ளோசஸ்ட் பர்சன் இஸ் 8 lakh people. கிட்டத்தட்ட ஒரு 30-40 இயர்ஸ் அவ்வளவு ஜனங்களை வழிநடத்தின ஒரு நபர் தான் டாக்டர் பால் யாங்கி சோ. ஆனால் மோசே வழிநடத்தின 30 லட்சம் பேர் 40 வருஷம். See, God's call when it comes, inadequacy, மற்ற inferiority, intimidation, இன்னமும் ஐடென்டிட்டி, இன்டிமெசி போன்ற ஸ்ட்ரகிள் இருக்கிற மோசேயை கர்த்தர் அழைத்து விட்டு பயன்படுத்தினார் என்றால், யூ அண்ட் ஐ கேன் டேக் என்கரேஜ்மெண்ட் பீப்புள் ஆஃப் காட். நீங்களும் நானும் இதை நாம் ஒரு ஊக்குவிக்கும் காரியமாக எடுத்துக்கொண்டு நாம் ஆண்டவருக்காக எழும்பலாம். பிரியமானவர்களே, எல்லாம் நீங்கள் ரெடியானதற்கு அப்புறம் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார் என்று நீங்கள் நினையாதிருங்கள். இருக்கிற நிலையிலே கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். The Lord will use you with what you have. நீங்கள் அவருக்காக ஆயத்தமாக அவர் அழைக்கும் பொழுது விட்டுக் கொடுக்க முடியுமா என்று தான் பார்க்கிறார். தாவீது கோலியாத்தை எப்படி வீழ்த்தினான்? அவனுக்கு இராணுவ பயிற்சி இல்லை, அவனிடத்திலே இராணுவ தளவாடங்கள் இல்லை, அவனுக்கு ஆர்மி காரியங்கள் எதுவுமே தெரியாது. அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறவன், மாடு மேய்த்து கொண்டிருக்கிறவன். இராணுவத்தை குறித்து தெரியாது, எதிரியை வீழ்த்துவது என்றால் என்ன என்று தெரியாது. அப்படிப்பட்டதான தாவீது அங்கே யுத்த களத்திற்கு வருகிறான். ஆண்டவர் மோசேயை பார்த்து, உன் கையில் இருப்பது என்ன என்று கேட்டார். ஒரு கோல் என்று சொன்னான். அதுதான் பல அற்புதங்களை செய்தது. இங்கே இவன் கோலியாத்தை அடிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அங்கே எல்லாரும் ஏளனமாக பார்த்திருப்பார்கள். கையிலே அவனுக்கு ஒரு அந்த கவன் இருந்தது, சில கற்கள் இருந்தது. That is what he had. He did not have any weapons of warfare. He did not have any equipments of the army. இராணுவ தளவாடங்கள் இல்லை, எந்த விதமான பயிற்சியும் இல்லை என்ற காரியத்தை விட்டுவிட்டு என்ன இருக்கிறது என்ற காரியத்தை தேவன் பார்க்கிறார். ஒருவேளை இவன் கோலியாத்தை அடிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் கேட்டிருக்கலாம், டே உன் கையில் என்னடா இருக்குன்னு. கையில் உண்டிகோல் இருக்கு, கையில் இந்த கவன் இருக்கிறது. I just have a sling. பிரியமானவர்களே, if you are available for God, for the national challenge, for the state challenge, for the city challenge, for your locality challenge, அங்கே தேசத்தின் சவால், தேசத்தை பயமுறுத்துகிற ஒரு ஆவி, தேசத்தை கலங்கடிக்கிற ஒரு ஆவி. There is a spirit that is tormenting the nation of Israel. And here comes David, and God is using what he has. அவனுக்கு இருக்கிற காரியத்தை தேவன் பயன்படுத்துகிறார். எது இல்லை என்பதை விட்டுவிடுங்கள் பிரியமானவர்களே. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், உன் கையில் இருப்பது என்ன? What do you have in your hand? ஒரு கோல், enough. ஒரு ஸ்லிங், enough. உன் கையில் இருப்பது என்ன? What do you have? கர்த்தர் இருக்கிறதை பயன்படுத்துவார் என்பதை நான் சொல்லி
உங்களை என்கரேஜ் பண்ணுகிறேன். பி அவைலபிள் டு காட் வித் வாட் யூ ஹேவ். உங்களுக்கு இருக்கிற காரியத்தை வைத்து தேவனுக்காக ஆயத்தமாக இருங்கள். பி அவைலபிள் டு காட் வித் வாட் யூ ஹேவ். இருக்கிற காரியத்தை வைத்து தேவனுக்காக ஆயத்தமாக இருங்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். The Lord will use you. ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பயன்படுத்துவார். ஒரு டக் உள்ளே இருந்துச்சுன்னா, உள்ளே ஆவியானவருடைய ஒரு அந்த உந்துதல் இருந்ததென்றால், பிரியமானவர்களே, be available to God with what you have. மிஷன் ஃபீல்டில் we are in need of teachers. எங்களுக்கு மிஷனரிகளாக போயிருக்கிறவர்கள், டீச்சர்ஸாக இருக்கிறவர்கள் பிஎட் படித்தவர்கள் அல்ல, டிகிரி ஹோல்டர்ஸ் கூட அதிகமாக இல்லை. இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் 10th வரைக்கும் படித்தவர்கள், 12th வரைக்கும் படித்தவர்கள் அங்கே நர்சரி ஸ்கூலில் போய் அழகாக டீச் பண்ணுகிறார்கள். அதை தேவன் ஆசீர்வதிக்கிறார். மிஷனரிகள் இங்கிருந்து புறப்பட்டு போனவர்கள், எனக்கு டிரைவிங் மட்டும்தான் தெரியும், கம் வி நீட் டிரைவர்ஸ் தேர் என்று சொல்லி அவர்களை என்கரேஜ் பண்ணுகிறோம். எனக்கு சில இன்ஜினியரிங் ஒர்க்கு தெரியும், அங்கே ஒரு இன்ஜினியரிங் யூனிட் இருக்கிறது, நாம் வெல்டிங் கார்பென்ட்ரி போன்ற காரியங்களை வைத்து அங்கே டேபிள் சேர்ஸு, சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, ஹால்ஸுக்கு வேண்டிய ஜன்னல், டோரு மற்றும் அந்த ட்ரஸ்ஸு இதெல்லாம் செய்வதற்கு அங்கே வெல்டிங் யூனிட் இருக்கிறது, ஃபேப்ரிகேஷன் யூனிட் இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்துகிறோம். அங்கே நீங்கள் பயனுள்ளவர்களாக இருக்கலாம். இருக்கிறதை வைத்து அவைலபிளாக இருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவ கிருபையை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதும், நீங்கள் சபைகளை ஸ்தாபிப்பதும், நீங்கள் அங்கே உள்ளதான ஊழியர்களை உருவாக்குவதற்கு தேவன் உங்களை பயன்படுத்துவதும், கிருபை பெருகுவதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். உள்ளதை வைத்து அவைலபிளாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவ ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியங்கள். இருக்கிற பலத்தோட போ என்று கிதியோனிடத்திலே ஆண்டவர் சொன்னார். நல்லா கவனிங்க, இருக்கிற பலத்தோட போ. உன் கையில் இருக்கிற கோலை நீ பயன்படுத்து. உன் கையிலே இருக்கிற கவன் கல்லை நீ அந்த கவனை பயன்படுத்து. உரையில் இருக்கிற கல்லை பயன்படுத்து. இருக்கிறதை பயன்படுத்து. The Lord will use what you have. திரளான ஜனங்கள் இயேசுனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும். எப்படி ஆண்டவரை ஆகாரம் கொடுப்பது? இவ்வளவு பேர் இருக்கிறார்களே, எப்படி ஆகாரம் கொடுப்பது? வனாந்திரமாய் இருக்கிறதே, எல்லாருக்கும் வாங்கணும்னா பணம் இவ்வளவு இருந்தாலும் போதாதே, எங்க போய் வாங்குறது? See, all kinds of impossibility thinking அங்கே வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது அங்கே அந்திரேயா என்ற ஒரு சீஷன், இங்கே ஒரு பையன் இருக்கிறான். யோவான் 6 அதிகாரம் 9 அவன் கையிலே 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இங்கே இதான் இருக்கு ஆண்டவர், 5 அப்போ 2 மீன் இருக்கிறது. ஒரு சின்ன பையன் லஞ்ச் பாக்ஸில் வச்சிருக்கிறான். இது எத்தனை பேருக்கு பத்தும்? இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாக இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர். 5000 பேர்னா என்ன அர்த்தம்? பெண்கள் கணக்கில் வரல. இன்னொரு 5000 பெண்கள் யூஸ்வலாக அதிகமாக இருப்பாங்க. பட் 5000 வைத்துக்கொள்வோம். பிள்ளைகள் எல்லாம் சேர்த்தா 20000க்கு மேலே இல்லையா? 20000 பேருக்கு இந்த மாடர்ன் டே 21st செஞ்சுரியில் கூட நீங்கள் ஆகாரம் உடனே வாங்க முடியாது. சின்ன பையனுக்கு 2 மீன் பீஸுன்னு போட்டு அனுப்பியிருக்கிறாங்க பாருங்கள். பெரியவர்களுக்கு 4 பீஸு ஒரு வேளை கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படின்னா என்ன ஆச்சு? 10000 பெரியவர்கள் என்றால் 40000 ஃபிஷ் எங்கெங்க போவீங்க? இட் இஸ் நாட் பாசிபிள் ஈவன் நவ், ஈவன் இன் சென்னை ஆர் எனி ஃபிஷ் மார்க்கெட். 40000 மீனுக்கு எங்கே போவீங்க இல்லையா? அதுதான் சீஷர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி ஆண்டவரே? நாட் பாசிபிள். எந்த பேக்கரியில் போய் வாங்குறது பிரெட்டு? அந்த நாட்களில் பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் கிடையாது. எப்படி வாங்க முடியும் ஆகாரம்? இட் இஸ் நாட் பாசிபிள் என்று சொல்லுகிறார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து, இருக்கிறதை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். உங்கள் கைகளிலே இருக்கிறதை ஆண்டுடைய கைகளிலே கொடுத்து விட்டால் தேவன் அதை மல்டிப்ளை பண்ணுவார். உங்களுடைய கைகளிலே இருக்கிறதை தேவன் ஆசீர்வதித்து அதை பயன்படுத்துவார். மோசேயினுடைய கையில் இருக்கிற கோலை பயன்படுத்தினார்.
இது இல்லை அது இல்லை, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு பணம் இல்லை, எனக்கு செல்வாக்கு இல்லை, எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, என்னை உயர்த்தி விடுறதுக்கு ஆள் இல்லை. தம்பி, நீ இப்படியே பேசிக்கொண்டு இருக்கிறதை நிறுத்து. எனக்கு ஒரு கிறிஸ்தவ பின்னணி கிடையாது, எனக்கு ஊழியக்கார தகப்பன் கிடையாது, என்னை ப்ரொமோட் பண்ணுவதற்கு எனக்கு தடை செய்தவர்கள் தான் ஏராளம், எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் ஏராளம், டிஸ்கரேஜ் பண்ணினவர்கள் ஏராளம். ஆனால் ஆண்டவருக்கு அவைலபிளாக இருந்த பொழுது கர்த்தர் பயன்படுத்தினார், பயன்படுத்தி வருகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. May the Lord's name be glorified. 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு ஆண்டவர் பயன்படுத்தினார். இருக்கிறதை வைத்து நாம் அவைலபிளாக இருக்கும் பொழுது, எங்களுடைய ஒவ்வொரு மிஷனரி பீகாரில் உள்ளவர்களை நான் சொல்லும் பொழுது, அவர்களை கொண்டு தேவன் பயன்படுத்துகிற விதத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுவீர்கள். கிருபைதான். இட் இஸ் த கிரேஸ் ஆஃப் காட். அவர்களுக்கு இருக்கிற காரியத்தை தேவன் பயன்படுத்துகிறார். வெஸ்ட் பெங்கால்லேருந்து மிஷினரிஸ் இருக்கிறாங்க, மணிப்பூர் நாகாலாண்டிலேருந்து மிஷினரிஸ் இருக்கிறாங்க, தெலுங்கானாவிலிருந்து மிஷினரிஸ் இருக்கிறாங்க, கர்நாடகாவிலிருந்து மிஷினரிஸ் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டிலிருந்து மிஷினரிஸ் இருக்கிறாங்க, வெஸ்ட் பெங்காலிலிருந்து அங்கே இருக்கிறார்கள். தேவன் ஒடிஷா மாநிலத்திலிருந்து மிஷினரிகள் பீகாரில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற காரியத்தை தேவன் பயன்படுத்துகிறார். The Lord is using them and we have a great team by the grace of God today. ஆண்டவர் இருக்கிறதை பயன்படுத்துகிற தேவன். இல்லாததை கம்ப்ளைண்ட் பண்ணாதிருங்கள் சகோதரனே, இல்லாததை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருங்கள் சகோதரியே. God will use what you have. Come on, respond to the call of God. தேவனுடைய அழைப்புக்கு உங்களை விட்டுக் கொடுங்கள். தேவனுடைய அழைப்புக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். Surrender yourself to the purposes of God. முழு நேரமாக ஊழியத்திற்கு வர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. உங்களை நீங்கள் தேவனுடைய திட்டத்திற்கென்று ஒப்பு கொடுத்து விடுங்கள் என்பது என்னுடைய லார்ஜர் அப்பீல். கர்த்தர் ஒருவேளை உங்களை டோட்டலாக எல்லாவற்றையும் விட்டு முழுமையாகவே ஊழியத்தில் ஈடுபட அழைப்பு கொடுத்து நடத்தினால், ப்ளீஸ் டூ ரெஸ்பாண்ட் as well. வட இந்தியாவுக்கு மிஷனரிகளாக போக வேண்டும் என்றால் ரெஸ்பாண்ட். டெஃபினெட்லி God will use you. ஆமென். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். எனக்கு முழு பிளான் ஆஃப் காட் தெரியல, முழு பிளான் ஆஃப் காட் தெரியலன்னா கூட பரவாயில்ல, ஒரு 4 ஸ்டெப்பு தெரியுதா, விட்டு கொடுங்க. கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம், அவருடைய வசனம். கால்களுக்கு தீபம், கொஞ்சம் தூரம் தான் தெரியும், கைடன்ஸு. ஆபிரகாமை முதல் மிஷனரியை கர்த்தர் அழைக்கும் பொழுது தெளிவாக சொல்லவில்லை, போ என்று சொன்னார், அவ்வளவுதான். ஒபீடியண்ட்டாக போனார். ஆண்டவர் அவரோடு கூட இருந்து அவரை வழிநடத்தினார். இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். இருக்கிறதை தேவன் பயன்படுத்துவார். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம், 2 Kings chapter 4. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி அவருடைய அந்த ஊழியத்தின் பாதையில் அவர் அநேக தீர்க்கதரிசிகளை உருவாக்குகிற தீர்க்கதரிசி பள்ளி என்று சொல்லுவார்கள், ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபெட்ஸ் என்று சொல்லுவார்கள். தீர்க்கதரிசிகள் புத்திரர் என்று சொல்லப்படுகிற கூட சிலரை வைத்திருந்து அவர்கள் உருவாக்குவார்கள் குரு சிஷ்ய முறைமையிலே. அப்படித்தான் எலிசா உருவானார், எலியாவின் கீழே. இங்கே எலிசாவின் கீழ் சிலர் இருந்தார்கள். அதிலே ஒருவன் தான் கேயாசி. இப்படி பலர் இருந்தார்கள். கவனிங்க, தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். அந்த தீர்க்கதரிசி பள்ளியில் இருக்கிற அந்த உருவாக்கப்பட்டு வருகிற ஒரு தீர்க்கதரிசி இறந்து போய்விட்டார். அந்த நபருடைய மனைவி, உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான். அவர் எங்களை கடனோடு விட்டுட்டு போயிட்டாரு தீர்க்கதரிசி. கவனிங்க, எலிசா கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த அம்மா விடோ, புருஷன் இறந்து விட்டார், கடனிலே விட்டு போய்விட்டார். கடன்காரர்கள் வந்து இப்ப 2 மகன்களையும் அடிமைகளாக கொண்டு போவேன் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாம் வசனம், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல். See, that is the question that I am asking. என்ன இருக்கிறது? வீட்டில் என்ன இருக்கிறது? What do you have? மோசே, what do you have? கோல். தாவீதே, உன் கையில் என்ன இருக்கிறது? கவன். 5 அப்போ 2 மீன் ஸ்டோரியில என்ன இருக்கிறது? 5 அப்போ 2 மீன். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் பயன்படுத்தினார் என்பதை மறந்து விடாதிருங்கள். வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை. ஒரு குடம் எண்ணெய் இருக்கு, மற்றபடிக்கு வேற ஒண்ணுமே இல்லை சாமி. அப்பொழுது அவன், தீர்க்கதரிசி, நீ போய் உன்னிடத்திலே இருக்கிற அந்த குடம் எண்ணெய் அது வீட்டில் இருக்கட்டும். இப்போ நீ என்ன பண்ணு, உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லா இடத்துலையும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் வீட்டுக்குள்ளே போய் காலி பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வாங்க. நீயும் உன்னுடைய 2 பிள்ளைகளும் போயிட்டு என்ன பண்ணுங்க, எல்லாவற்றையும் வாங்கி வாங்க, காலி பாத்திரத்தெல்லாம் கேட்டு வாங்குங்க. உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை. இந்த குடம் எண்ணெயை வச்சு என்ன பண்ணுங்க, காலி பாத்திரத்தெல்லாம் ஊற்றுங்க. அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்திலே கொடுக்க அவள் அவைகள் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா. எல்லா காலி பாத்திரமும் நிரம்பிருச்சு. திஸ் இஸ் a miracle, this is a miracle. ஆண்டவர் இருக்கிறதை பயன்படுத்துகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆண்டவர் எப்படி பரிகாரத்தை கொடுப்பார் என்றால், ஆண்டவர் உங்களை எப்படி பயன்படுத்துவார் என்றால், உள்ளதை வைத்து பயன்படுத்துவார். He will use what you have. அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா. bring one more empty vessel. அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். எல்லா காலி பாத்திரமும் நிரம்பிவிட்டது. அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. பாருங்க, கடைசி பாத்திரம் நிரம்புகிற வரை அந்த பாத்திரத்தில் குடமானது அந்த எண்ணெய் வந்து கொண்டே இருந்தது. கர்த்தர் இருக்கிறதை பயன்படுத்தினார். கோலை பயன்படுத்தினார். 5 அப்போ 2 மீனை பயன்படுத்தினார். கவன் மற்றும் அந்த கல்லை பயன்படுத்தினார். தாவீது சம்பவத்தில், கோலியாத்தை வீழ்த்துகிற சம்பவத்தில் இங்கே ஒரு குடம் அந்த எண்ணெயை பயன்படுத்தினார். உனக்கு இருக்கிற பலத்தோட போப்பான்னு சொன்னார். இருக்கிற பலத்தோட அவைலபிளாக இரு. ஐ டோன்ட் நோ, மேபி த லார்ட் இஸ் ஸ்பீக்கிங் டு சம் ஆஃப் யூ. உங்களோடு கூட தேவன் ஒருவேளை பேசிக் கொண்டிருக்கலாம். இந்த காரியம் இல்லை, அந்த காரியம் இல்லை, என்னால் முடியாது என்ற பல காரியத்தை நினைத்து கொண்டிருக்கிற சகோதரனை அழைப்பு மறுபடியும் வந்தும் தேவனுடைய திட்டம் உங்களுக்கென்று தேவன் ஒரு காரியத்தை கொடுத்து நீங்கள் ஈடுபட செய்ய அழைக்கும் பொழுது பயத்தினாலே சிலர் பயத்தினாலே நீங்கள் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்காமல் இருக்கிறீர்களோ, தேவ ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகளுக்கு விட்டுக் கொடுங்கள் என்று நான் உங்களை என்கரேஜ் பண்ணுகிறேன். விட்டுக் கொடுங்கள், தேவன் உங்களை பயன்படுத்துவார். You can lead with limitations because the God factor will compensate. The grace factor will compensate. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற உதவி ஒத்தாசை இருக்கிறதே, அது போதுமானது. எனக்கு எல்லாம் முடியும் என்று நினைத்த மோசேயை கர்த்தர் பயன்படுத்தவில்லையே. 40 வயதில் அவன் கோலோடு அங்கே திக்குவாயனாக சுற்றி கொண்டிருக்கிற வேளையில் அழைத்து கர்த்தர் பயன்படுத்தினது உண்மை என்றால், எல்லாம் போச்சே, இப்போ என்ன அழைக்கிறாரே ஆண்டவர், என்ன வாலிப பருவத்தில் அழைச்சிருக்கலாமே, எனக்கு அப்படி இருக்கும்போது இப்படி இருக்கும்போது அழைச்சிருக்கலாமே என்ற எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லாதீங்க. இருக்கிற நிலையோடு ஆயத்தமாகுங்கள். ஆமென். இருக்கிற நிலையோடு ஆயத்தமாகுங்கள். நல்ல சமைக்கிற ஆள், நான் மிஷினரி ஊழியத்தில் எப்படி பாஸ்டர்? பிரியமானவர்களே, நம்முடைய மிஷனரி பேசஸில்
நம்முடைய மிஷினரிகள் நல்ல வாய்க்கு சுவையாக சாப்பிடுவதற்கு, சமைத்து போடுவதற்கு நீங்கள் அதையே ஒரு ஊழியமாக எடுத்து நீங்கள் புறப்பட்டு போகலாமே. இப்பொழுது கூட ஒரு 4 சமையல்காரர்கள் அங்கே ஒவ்வொரு நாளும் ஒரு 25-30 பேருக்கு சமைக்கக்கூடியவர்கள் இருந்தால் நீங்கள் போகலாமே. நான் பெயிண்டிங் பண்ணக்கூடியவர், போகலாமே. நமக்கு ரெகுலராக பெயிண்டிங் ஒர்க் இருக்குது, எலக்ட்ரிக்கல் ஒர்க் எனக்கு தெரியும், போகலாமே. நமக்கு கான்ஸ்டண்ட்டாக எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். கார்பென்ட்ரி ஒர்க் எனக்கு தெரியும், போகலாமே. இன்ஜினியரிங் ஒர்க்கு தெரியும், போகலாமே. டிரைவர் வேலை, போகலாமே. எனக்கு வேற ஒன்றும் கிடையாது, பிள்ளைகள் மீது எனக்கு ஒரு நல்ல ஒரு மனதுருக்கம், ஹார்ட் இருக்குது, போகலாமே. நீங்கள் ஹாஸ்டலில் பிள்ளைகளை பார்த்து கொள்ளலாமே வார்டனாக இருந்து. நான் 10th 12th வரைக்கும் நான் படிச்சிருக்கிறேன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில், நீங்கள் ஸ்கூலில் டீச்சராக இருக்கலாமே. ஃபிசிக்கல் ஒர்க்கு தான் நல்லா செய்ய முடியும், ஏராளமான ஃபிசிக்கல் ஒர்க் செய்கிறதற்கும் ஆள் தேவை. நான் நன்றாக ஜெபிக்கிறவன், நான் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் அங்கே இன்டர்செசராக போகலாமே, ப்ரேயர் டீம்ஸை லீட் பண்ணலாமே. ஆமேன். எனக்கு மியூசிக் தெரியும், யூ கேன் கோ அண்ட் ப்ளே கீபோர்ட் தேர் ஃபார் அவர் மினிஸ்ட்ரீஸ். தெர் இஸ் நோ லிமிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஷன் ஃபீல்டில். ஆமேன். கர்த்தருடைய அழைப்பு உங்களுக்கு உண்டாகும் என்றால், இஃப் யூ ஃபீல் அ டக் இன் யுவர் ஹார்ட், respond. Hallelujah. If you love God, you will keep his commandments. உலகமெங்கிலும் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதியும் சீஷராக்குங்கள் என்ற இயேசுனுடைய வார்த்தை. ஆண்டவரே, நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். இருக்கிறத கர்த்தர் வைத்து பயன்படுத்துவார். உனக்கு இருக்கிற பலத்தோடே போ என்று கிதியோனை பார்த்து சொன்ன தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தகப்பனே, எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அழைப்புக்கு நாங்கள் எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அறைகூவலுக்கு எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். லார்ட், யூஸ் அஸ் ஃபார் யுவர் க்ளோரி. உங்கள் நாமத்தின் மகிமைக்காக எங்களை பயன்படுத்துங்க. எங்களை தாழ்த்தி விட்டுக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். வாழ்வும் வசனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததிலே மறுபடியும் நான் சந்தோஷப்படுகிறேன். Let us meet again tomorrow. Until then, God bless you.